அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சரி, இல்லை ஆண்டவர் சொல்றாங்க, அவன் பொய் சொல்றான், அவன் இப்படி நடக்கும், உனக்கு சமாதானம் நடக்கும், உனக்கு ஃபேவராக நடக்கும், உனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? பொய் சொல்லிட்டு இருக்கிறான். உன்னோட அக்கிரமத்தை அவன் சொல்லுகிறது இல்லை, பொய் சொல்லிட்டு இருக்கிறான். ஏன் அப்படின்னா அவன் எப்படி இருக்கிறான்? ஒவ்வொருத்தனும் எப்படி இருக்கான்? அவன் பண ஆசை உள்ளவனா இருக்கான், பொருள் ஆசையோடு இருக்கான். இப்படி சொன்னால் தான் என்ன செய்வான்? நம்ம 4 நேரம் கூப்பிடுவான், நமக்கு ஏதாவது வருமானத்தை ரூபா கொடுப்பான், நமக்கு ஏதாவது தேவைகளை சந்திப்பான். அப்படிங்கிறக்காக என்ன செஞ்சுட்டே இருப்பான்? உனக்கு இதமானதையே என்ன செஞ்சுட்டே இருப்பான்? செய்துட்டே இருப்பான். அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, உனக்கு உண்மையிலே ஏன்ட்டு இருந்து நன்மை வேணும், ஏன்ட்டு இருந்து உனக்கு ஏதாவது நல்லா நடக்கணும் அப்படின்னா நீ எங்கே போகாத. நீ ஆசாரியனை தேடியோ தீர்க்கதரிசியை தேடியோ எங்கேயும் போகாத. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு